வேதாந்த நாயகி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி டெம்பிள் தேப்பெருமாநல்லூர். இதோட சிறப்பு என்னென்னா, இந்த கோவிலுக்கு போனால் அவர்களுக்கு மீண்டும் பிறவியே கிடையாது அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியம். அதாவது இந்த வாழ்க்கை சம்சார பந்தத்துலேருந்து முக்தி கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போனாக்க அப்படின்னு. இதோட விசேஷம் என்னென்னா, இங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு ருத்ராட்சத்தாலேயே அர்ச்சனை செய்யப்படுகிறது. இது பிரதோஷத்தன்னிக்கோ அல்லது மகா சிவராத்திரி அன்னிக்கோ அல்லது அமாவாசை அன்னிக்கோ போனோன்னா இந்த கோவிலுக்கு ரொம்ப விசேஷமானது. இது கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் ராகு டெம்பிள் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே இருக்குது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அன்னதான சிவ டெம்பிள். இது முக்கிய நாட்களில் இந்த சிவலிங்கம் பூரா அப்படியே ருத்ராட்சத்தாலேயே மூடப்பட்டு பார்க்கறதற்கே ஒரு அற்புதமாக இருக்கும். அதனால் இங்கே இருக்கிற சிவலிங்கத்திற்கு ருத்ராட்சேஸ்வரர் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு. இதில் இந்த ஆவுடையார் தான் கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் ஒரு மரகதம் இருக்கான். அது மேலே சூரிய ஒளி தினமும் படுகிறது. அங்கே இருக்கிற அந்த கிணறு கூட அதோட சுற்றுச்சுவர் பாம்பின் வடிவத்தில் இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் அமாவாசை தினத்தன்று நிறையா பேர் அன்னதானம் அளிக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் ஒரு நாக பாம்பு இங்கே பிரதோஷத்தன்னைக்கு வழிபடுறதா ஒரு ஐதீகம். நிறைய பேர் அந்த பாம்பையும் பார்த்துருக்கிறார்கள். நாங்கள் போனப்போ அங்கேருந்து ஒரு ஃபோட்டோவில் அந்த பாம்போட சட்டை இருந்தது. அப்புறம் இங்கேருந்து நந்திக்கு வலது காது இல்லை. அதுக்கு என்ன காரணமா, பிரளய காலத்தும் போது இந்த கோவில் அஃபெக்ட் ஆகலையா, ஆனால் நந்தி மாத்திரம் சறுக்கி பிரளய தண்ணியில் விழுந்துட்டு மேலே ஏறி வரைச்சி அதை ஒரு காது அருந்து விழுந்துட்டு தான். அதனால் சிவன் என்ன சொன்னாராம், அந்த வலது காதில் யாரெல்லாம் என்னென்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதெல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு நிறைவேற்றி தரணும் நீ அப்படின்னு. இந்த லிங்கத்துடைய சக்தி என்னன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்கத்தையும் ஒரு சேர பார்த்த பலன் இந்த ஒரு காசி விஸ்வநாதரை மாத்திரம் பார்த்தாலே நம்மளுக்கு கிடைச்சிருமா. இங்கு அம்பாள் பேர் வேதநாயகி. அவருடைய வாயை பார்த்தா அசைஞ்சு வேதம் சொல்கிற மாதிரியே நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. உடம்புல பார்த்தோன்னா சில அக்ஷரங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்க முடிகிறது. இதான் இந்த கோவிலுக்குள்ளே போகிற வழி. இங்கே பிரதோஷ தினத்தன்று ஒரு முகம் உள்ள ருத்ராட்சத்தாலேயோ அல்லது 12 முகம் உள்ள ருத்ராட்சத்தாலேயோ அர்ச்சனை பண்ணப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வில்வ தளமும் ஒரு ருத்ராட்சமும் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அதற்கு 150 ரூபா அந்த அர்ச்சனைக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே மூலஸ்தானம் இருக்கிற இடத்தோட சுவர் சுண்ணாம்பு கலவையும் தேனும் கலந்து கட்டப்பட்டதாக அங்கே இருக்கிற கல்வெட்டில் நாங்கள் படித்தோம். சூரிய கிரகணத்தன்னைக்கு அந்த பாம்பு அங்கே அர்ச்சனை பண்ணினதை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள். அங்கே அந்த பாம்பு சட்டையும் கிடந்தது அங்கே ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நிறைய ஸ்தல புராணம் இந்த கோவிலோட தொடர்பு பட்டிருக்கு. ஒன்று என்னென்னா, ஒரு தடவை சனீஸ்வர பகவான் சிவனை ஒரு 7.5 நாளைக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். அப்போ அம்பாள் சொன்னாலாம், சிவனெல்லாம் நீ பிடிக்கக்கூடாது அப்படின்னு. இல்லை, அது நான் எல்லாருக்கும் செய்யறது செஞ்சு தான் ஆகணுன்னொன்னே. அப்போ என்ன சொன்னாலாம் பார்வதி, சிவனை அங்கே இருக்கிற ஒரு அரச மரத்துக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிக்க சொன்னாலாம். அப்போ சனி பார்த்துக்க நின்றுட்டே இருந்தாராம். அது 7.5 நாள் முடிஞ்ச உடனே அம்பாள் கேட்டாலாம், பற்றியா உன்னால் சிவனை ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னப்போ அவன் சனி சொன்னாராம், இல்லையே, நான் சிவனையே எனக்கு பயந்துண்டு அரச மரத்துக்கு பின்னால் 7.5 நாள் நான் ஒழிஞ்சிக்க வச்சேனே, அதுவே எனக்கு வெற்றி தானோன்னா சிவனுக்கு ரொம்ப கோவம் ஒரு மகா மந்திர பைரவ ரூபத்தை எடுத்துட்டு அந்த சனி பகவானை 2 பாதியாக கீழ்ச்சிட்டாராம். அப்போ சனி அசைரியாக சொன்னாராம், என்னுடைய வேலை ரொம்ப முக்கியமானது. நான் மனிதர்களுடைய தான் அப்படிங்கிற அகம்பாவத்தை அழிப்பதற்காக தான் அவர்களுக்கு கிரகங்கள் நடமாடுகிறேன், எனக்கு மீண்டும் உயிர் கொடுக்கணுன்னு மன்னிச்சு அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாராம். அப்பொழுது தான் அந்த தேவி அந்த மகா மந்திர பைரவரை சாந்தப்படுத்துவதற்காக 4 வேதங்களையும் உச்சரித்தாளாம். அதை கேட்ட அமைதியான சிவன் அப்பொழுது தன்னுடைய முன்னால் இருந்த உருவத்தை எடுத்துட்டாலாம். அதனால தான் அந்த அம்பாளுக்கு வேதநாயகி அப்படிங்கிற பெயர் வந்துதான். அப்போ அங்கே நாரதர் சொன்னாராம், இந்த மாதிரி சனியை 2ஆக கீழ்ச்சி போட்டதால் உனக்கு தோஷம் வந்துடுது அப்படின்னு சிவன்கிட்ட சொல்லி, நீ 12 ஜோதிர்லிங்கத்தையும் ஒரு சேர தரிசித்தாதான் அந்த தோஷம் போகும் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணாராம், சிவன் எல்லா ஜோதிர்லிங்கத்தையும் தான் இருக்கிற இடத்துக்கு இந்த தேப்பெருமாநல்லூருக்கு வர வைச்சாராம். அதனால தான் இந்த ஒரு லிங்கத்தை பார்த்தாலே எல்லா ஜோதிர்லிங்கத்தையும் தரிசித்த நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதில் காசி விஸ்வநாதர் மாத்திரம் இங்கேயே தங்கறதுக்கு சம்மதிச்சிட்டாராம். அதான் இந்த கோவில் பேர் வேதாந்த நாயகி சமேத காசி விஸ்வநாதர் கோவில். அங்கே மகாபெரிவாளோட படமும் இருந்தது. அது கீழே இந்த ஸ்லோகம் எழுதப்பட்டிருந்தது. அதை தினமும் 8 தடவை சொன்னாக்கா நம்மளுக்கு மீண்டும் பிறப்பு இல்லைன்னு. அது என்னென்னா,
ஓம் வேதாந்த நாயகி சமேத காசி விஸ்வநாதாய ருத்ரேஸ்வராய நமசிவாய நம ஓம். இந்த கோவிலோட சிறப்பை கேள்விப்பட்டு அகஸ்திய முனிவர் வந்தாராம். அப்போது சிவன் சொன்னாராம், இவருக்கு மீண்டும் பிறவி இருக்கிறது, அதனால் இவர் இந்த கோவிலுக்குள்ளே வரவிடாத அப்படின்னு சொல்லிட்டு மகரந்த முனிக்கிட்ட சொன்னாராம். ஸோ மகரந்த முனி மகரந்த பூ வடிவில் இவரை இந்த கோவிலுக்குள்ளே நுழைய விடாமல் அந்த அகஸ்தியரை பண்ணினாராம். அப்போ அகஸ்தியர் கோபம் அவருக்கு சாபம் கொடுத்துட்டாராம். என்ன சொன்னாராம், உன்னுடைய அழகான இந்த பூ மாதிரி இருக்கிற முகம் மாறி சிங்கம் மாதிரி உனக்கு ஆகிடும் ஃபேஸ் அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், இது நான் சிவனுடைய ஆணைப்படி தான் உங்களை இந்த கோவிலுக்குள்ளே வரவிடக்கூடாதுன்னு சொன்னேன், என்னுடைய தப்பு இல்லை இது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அவர் என்ன சாப விமோச்சனம் கொடுத்தாராம் அகஸ்தியர். நீ இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு பூவால் இந்த சிவனுக்கு நீ அர்ச்சனை பண்ணினேனாக்க உன்னுடைய அந்த சாபத்துலேருந்து விடுதலை பெறுவ. இவரும் 50 வருஷம் என்னென்னமோ பூவெல்லாம் பண்ணி பார்த்தாரா அந்த மகரந்த ரிஷி. ஒரு நாளைக்கு அகஸ்மாத்தா அவர் கழுத்தில் கட்டியிருந்த ஒரு ருத்ராட்சம் சிவன் மேலே விழுந்தோடனே சிவன் அப்படியே ஒரு பிரசன்னமாய் ஒளியாகி இவருடைய பழைய முகமே இவருக்கு திரும்பி வந்துட்டான், சிங்க முகம் மறைஞ்சிருத்தான். அதனால தான் இந்த கோவிலில் இந்த மாதிரி ருத்ராட்சத்தால் அர்ச்சனை பண்ணுறா. இது ஒரு விசேஷமான தினத்தன்று இந்த மாதிரி பூரா சிவனுக்கு ருத்ராட்சத்தாலேயே கவச்சம் பண்ணி அங்கே இருக்கிற வாயில்கள் கூட எத்தனை ருத்ராட்சம் பாருங்க, அதாலேயே அலங்காரம் பண்ணி சமீபத்தில் ஒரு அன்பர் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில். அதை பார்த்த பிறகு தான் நம்ம இந்த கோவிலுக்கு போனோமே, இதை பற்றி அன்பர்கள்கிட்டலாம் பகிர்ந்துக்கலாம். இதை பார்க்கும்போதே ஒரு உடம்புல புல்லரிப்பு ஏற்படுறது இல்லையா. இந்த கோவில் அந்த சந்நிதிக்குள்ளே நுழையிற இடம் முழுக்க ருத்ராட்சத்தாலேயே அலங்காரம். அதே மாதிரி சிவனுக்கும் பூரா ருத்ராட்சம். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு அலமாரியில் அந்த சிவனுக்கு சிறப்பான நாட்களில் சாத்துற ஒரு ருத்ராட்ச கவச்சமும் அந்த இடத்துல வச்சு பூட்டி வைத்திருந்தார்கள். அதை முக்கியமான பிரதோஷ நாட்கள், சிவராத்திரி நாட்கள் அதிலலாம் சாத்துவார்களாம். இது என்னென்னா பூரா ருத்ராட்ச பந்தல். இந்த கோவிலில் எங்கே பார்த்தாலும் ஒரே ருத்ராட்சம், எத்தனை லட்சமோ தெரியல, அது எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்க. இதை பண்ணின்னு அந்த பார்த்த ஒரு அன்பர் நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தார். அது எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். போக முடியாதவர்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். அங்கே இந்த அழகான அந்த ருத்ராட்ச அலங்காரத்தை. அதுவும் இந்த கோவிலுக்கு சில சமயம் நம்ம போகணும்னு நினச்சா கூட போக முடியாதான். நம்மளுக்கு மறுபிறவி இல்லை என்பவர்களுக்கு தான் அங்கே இருக்கிற சிவன் தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு அங்கே இருந்த அர்ச்சகர் சொன்னார். எங்களுக்கு அகஸ்மாத்தாக அந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த சிவலிங்கமும் அந்த ஆவுடையாரும் ஒரு 22,000 ருத்ராட்சத்தால் மாத சிவராத்திரி அன்னைக்கு மற்ற உற்சவ நாட்களிலும் அதை மூடி வைப்பார்களாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியும் அமைதியாக மோன நிலையில் இருக்கிறார். அவர் ஒரு காளை மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு உருவம். அதை பார்த்தா நம்மளுடைய எல்லா விதமான சாபங்கள் தோஷங்கள் எல்லாமே விலகி விடுமா. அதை தவிர அவருக்கு தினமும் நைவேத்தியம் என்ன தெரியுமா, பழைய சாதமாக, அதாவது முதல் நாள் வடித்த சாதத்தை தண்ணி விட்டு வச்சு அந்த பழைய சாதம் தான் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் பண்ணுவாளாம். அந்த சாதத்தை நைவேத்தியம் பண்ணி வர வேண்டினா நம்மளுக்கு எப்பொழுதுமே வீட்டில் அன்னத்துக்கு குறைவே இருக்காதான். அது இந்த கோவிலை சேர்ந்த இன்னொரு விசேஷம். இந்த கோவிலுக்கு வடமேற்கு திசையில் ஒரு விஷ்ணு கோவில் இருக்குது. நவராத்திரியும் போது விஷ்ணு தன்னுடைய தங்கையாகிய பார்வதியையும் மாப்பிள்ளை ஆகிய சிவனையும் தன் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறதா ஒரு விழா இங்கே நடக்குமா. இங்கே இருக்கிற விநாயகருக்கு பேர் கபால விநாயகர். அவர் நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரும் சக்தி பெற்றவர். இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் ராகு கேது தோஷங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அம்மன் சன்னதிக்கு வெளியில் சனீஸ்வரருடைய சன்னதியும் கால பைரவர் சன்னதியும் இருக்குது. அதை தவிர 8 கை கொண்ட துர்கா உடைய சிலையும் இருக்குது. இப்படி பல சிறப்புகளை உடைய முக்தியை தரும் இந்த ஸ்தலத்துக்கு நீங்களும் தான் ஒரு முறை போய் வாருங்களேன். ஓம் சிவாய நமஹ.